காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிக்க சென்றது கூட்டணிக்கு செய்த துரோகம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் தரப்பில் வசைபாடப்பட்டு கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் நுழைவதை தடுக்க விரும்புபவர்கள் காங்கிரசின் இந்த செயலை பாராட்ட வேண்டும் என்று மறுதரப்பினர் வாதிட்டு கொண்டிருக்கின்றனர். பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடம் தானே பெற்றுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி நுழைவை தடுக்க காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தருவதாக கூறுவது எப்படி ஏற்றுக்கொள்வது என்று கருத்து கூறப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தை தற்குறி என்று சொல்லக்கூடியவர்கள் அறிவுபூர்வமாக யோசிக்க வேண்டும். விஜய் ஆட்சி அமைக்கவில்லை என்றால் என்ன நேரிடும்? அல்லது காங்கிரஸ் திருமா கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தரவில்லை என்றால் என்ன நடக்கும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவை நாட தமிழக வெற்றி கழகத்தை தள்ளும். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக முகமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி செய்வது பாரதிய ஜனதா கட்சியின் கட்டுப்பாட்டிற்குள் செயல்படுவதாகவே அமையும். இப்படி நேர்வது சரிதானா என்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். மேலும் தமிழக வெற்றி கழகம் எந்த வகையிலும் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்படுமானால் அது எங்கு கொண்டு செல்லும்? ஆளுநர் ஆட்சிக்கு கொண்டு செல்லும். அது கொல்லைப்புற வழியாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கே வழிவகுக்கும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் காங்கிரஸ் புத்திசாலித்தனமாக முதலில் இறங்கி வந்து ஆதரவு வழங்கியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதனை புரிந்து அமைதி அடைய வேண்டும். கூட்டணிக்கு துரோகம் செய்யலாமா என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்க கூடாது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வரக்கூடாது என்று நினைப்பது உண்மையாக இருக்குமானால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதை ஏற்க வேண்டும். இன்று காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் திருமா போன்றோர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்க நினைப்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் பிரேமலதாவுக்கு அவசியமே இல்லாமல் அதிக சீட் கொடுத்து வெற்றி இவர்களை எப்படி நடத்தினார்? அப்போது ஸ்டாலின் செய்தது அவரவர்க்குள்ள செல்வாக்கு ஏற்ற வகையில் இடம் தராமல் நீண்ட காலமாய் கூட்டணியில் உள்ளவர்களை காலில் போட்டு மிதித்த செயல் ஆகும். இப்போது கூட்டணி தர்மத்தை பற்றி கொந்தளிப்பது அவசியம் அற்றது. இது கம்யூனிஸ்டுகள் திருமாவுக்கான காலம். அவர்கள் அறுவடை செய்வதுதான் புத்திசாலித்தனம். தமிழக வெற்றி கழகத்தை திருமா கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்க எடுக்கும் முடிவு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வலுப்படுவதை தடுக்கும். அவ்வாறு முடிவு எடுக்கவில்லை என்றால் அது எந்த விதத்திலும் திராவிட மொழி முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை இந்த முறை கொண்டு வந்து விடாது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதை தடுப்பது தமிழக வெற்றி கழகம் மேலும் வலுப்படுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பயனையும் தராது என்பதோடு திராவிட முன்னேற்ற கழகம் வலுவிழப்பதற்கும் வாய்ப்பாகும். திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீவிர அனுதாபிகள் திமுக அதிமுக இரண்டும் இணைந்து ஆட்சி அமைக்கலாம் என்ற நப்பாசை பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது குளத்தை வற்றச் செய்து மீன் வளர்ப்பது போன்றது. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டாட்சி என்ற கருத்தை சமூக ஊடகங்களில் இன்று வலுவாக பேசிக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்ல, பாரதிய ஜனதா கட்சியினர்தான். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடம் தான் வைத்துள்ளது. அவர்களிடம் இன்னும் 5-10 இடம் என்று இருந்தால் அவர்களின் ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும். இப்போதைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்துத்தான் அவர்கள் அடித்தாட வேண்டும். ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கச் செய்ய வேண்டும். அல்லது திராவிட முன்னேற்ற கழக மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டாட்சி என்று கருத்து ஏற்படுத்த வேண்டும். கடைசியில் ஆளுநர் ஆட்சிக்கு வழி ஏற்படுத்த வேண்டும். அதனால்தான் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டாட்சி என்று கருத்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் வளர்த்து விடுவதை ஆபத்தாக அறியாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அனுதாபிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டாட்சிக்கு ஆசைப்படுகிறார்கள். அது நடக்கவில்லை என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டாட்சி அமைக்கலாம் என்ற கருத்தை ஏற்படுத்தி குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள்.
இப்போது தமிழகத்திற்கு நல்லது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க விடுவது என்ற புத்திசாலித்தனமான முடிவாகும்.